கடல் தண்ணி யூஸ் பண்ணி தான் நாங்கள் பைக்கை ரன் பண்ணுறோம். 1 லிட்டர் சீ வாட்டரில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்? 98 கிலோமீட்டர்ஸ் ஓடும். பெட்ரோலியம் தான் ரொம்ப விலை ஜாஸ்தின்னும் போது கடல் தண்ணியை வச்சு எப்படி பண்ணேன்னா, கடல் தண்ணியில் வந்து நாங்கள் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனை பிரிக்கிறோம். அந்த ஹைட்ரஜன் மட்டும் ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணி அதை தான் நாங்கள் பைக்கில் ரன் பண்ணுறோம். கடல் தண்ணியில் ஹைட்ரஜனுக்கு பெட்ரோலியம் இருக்கிற கலரிஃபிக் வேல்யூ வேறு, அதேமாதிரி ஃப்ளாஷ் பாயிண்ட்டும் வேறு. அதனால நாங்கள் அதுக்கு வந்து அந்த ஹைட்ரஜன் கேஸ்ன்றது ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ். அதனால அது கூல் பண்ணுறதுக்கு வேண்டி பின்னாடி நாங்கள் வந்து கண்டெய்னரில் 10 ml ஆஃப் கூலண்ட் ஆயிலும் 1 லிட்டர் ஆஃப் வாட்டரும் நாங்கள் டைரெக்டாக கார்பரேட்டரில் கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போ அது கனெக்ட் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் அந்த ஹைட்ரஜன் கேஸ் ஃபியூலாக கன்வெர்ட் ஆகி அந்த இன்ஜின்குள்ளே வரும்போது அது ரொம்ப ஹீட் ஆகும். அதனால நாங்கள் அந்த கூலண்ட் ஆயில் வேணும் பாஸ் ஆனோன்னு கூல் ஆகி இது கன்வெர்ட் ஆஸ் அ ஸ்மோக் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் டார்க். ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி சொன்னீங்க. பட் நம்ம கொஞ்சம் எஜுகேஷன் வைஸில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து எலக்ட்ராலிசிஸ் ஹைட்ராலிசிஸ் போன்ற சாப்டர்ஸ்லாம் வந்து 8th இல்லை 9th ஃபிசிக்ஸில் தான் வரும். ஸோ நீங்கள் 7th படிக்கும் போதே இவ்வளோ கான்செப்ட் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு இது எப்படி இருந்தது அண்ட் ஹவு இன்ட்ரெஸ்டிங் வாஸ் இட் டு கன்வெர்ட் இட் அஸ் லைக் நீங்கள் படித்தது அப்படியே ரியல் டைமாக கன்வெர்ட் பண்ணுறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக? ஸ்டாண்டர்ட்லேயே நான் கொஞ்சமாக எலக்ட்ராலிசிஸ்ன்னு நான் படித்தேன். இப்போ படிக்கும்போது எனக்கு அதுவும் மைண்டில் இருந்துச்சு. என்ன ஏஜில் இந்த பண்ணுறேன்னு நான் இது இல்லை, ஆனால் நான் இதை பண்ணியிருந்தேன். இந்த எலக்ட்ராலிசிஸ் வச்சு நான் அந்த பைக்கை ரன் பண்ணேன். ஸோ இப்போது பெட்ரோல் வந்து ரொம்ப விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. உங்களோட ப்ராஜெக்ட் வந்து பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அது ஒரு 70% சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ப்ரோட்டோடைப் தான் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோட்டோடைப்லேருந்து வந்து நாங்கள் ஃபியூச்சர் ஹைப்ரிட் பைக்கையும் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பைக் வாங்குறேன், புது பைக்குலாம் வாங்க முடியாது, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட் அண்டர் ரிசர்ச்னு சொல்லி இன்ஜின்லேயே எல்லாமே கனெக்ஷன் பண்ணி நாங்கள் அந்த எலக்ட்ராலிசிஸ் கிட்டோட நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னுமே ரிசர்ச் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டா நாங்கள் இதை பெட்ரோலியம் பதிலாக சீ வாட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த 1 லிட்டர் சீ வாட்டரில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்? 98 கிலோமீட்டர்ஸ் ஓடும். ஸோ 98 கிலோமீட்டர்ஸ் ஓடுற லெவலுக்கு இப்போது அதை ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாம், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் எங்கள் சார் ஆனந்த் மேகலிங்கம் சார் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்காரு. அது கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மெடல் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு, அடுத்தடுத்த இன்னோவேட்டிவான விஷயம் பண்ணுறதுக்கு? எனக்கு வந்து அந்த கோல்டு மெடல் கிடச்சோன்னு ஒரு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு இன்னும் என்ன, நான் ஆக்சுவலாக நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு கோல்டு மெடல் எனக்கு டார்கெட்டாக இருந்துச்சு. அதை விட டார்கெட்டு எனக்கு 2 ஸ்பெஷல் அவார்ட்ஸ் தான் எனக்கு டார்கெட்டாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் இந்த கோல்டு மெடல் எங்களுக்கு கோல்டு மெடல் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க, ரிசல்ட் இது பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது நான் 2 ஸ்பெஷல் அவார்டு வாங்கியிருக்கேன். எல்லோரும் ஒரு ஸ்பெஷல் அவார்டு தான் வாங்குவாங்க, ஆனால் 2 ஸ்பெஷல் அவார்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு.